நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளாஸ் 6 லெசன் நம்பர் 2, அதாவது பச்பன். ஸோ பச்பன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்பன்னா வந்து சைல்ட்ஹுட். ஸோ நம்ம சைல்ட்ஹுட்டில் வந்து எப்படி இருந்தோம், ஏது இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து தன்னுடைய சைல்ட்ஹுட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சைல்ட்ஹுட்டில் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்கன்றதை வந்து இந்த கதையில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். मैं तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी. நான் வந்து உங்களை என்னோட சைல்ட்ஹுட் பக்கம். ஸோ मैं என்னது நான், तुम्हें வந்து உங்களை, अपने बचपन என்னோட பச்பன் की और टूवर्ड्स आई विल टेक टू दैट பச்பன். ஓகே, நான் வந்து அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பக்கமாக வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பக்கமாக இல்லை, அந்த கதைக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். मैं तुमसे குச் இத்தனி படி ஹூ. நான் வந்து மேனா நான் வந்து உங்களை விட இவ்வளோ பெரியவளாக இருப்பேன்னா, தும்ஹாரி தாதி भी हो सकती हूँ. உன்னோட பாட்டியாகவும் இருப்பேன். உன்னோட அதாவது வந்து தாதினா வந்து டேடியோட மம்மி டாடி, நானினா வந்து மம்மியோட மம்மி டாடி வந்து நானின்னுவாங்க. மம்மியோட மம்மி டேடியோட மம்மியை வந்து தாதின்னுவாங்க. படி புவா भी और बड़ी मौसी भी. நான் வந்து உங்களை விட பெரிய அத்தியாகவும் இருக்க செய்வேன், சித்தியாகவும் இருக்க செய்வேன். ஸோ அதாவது சொல்கிறாங்க, நான் வந்து உங்களோட இவ்வளோ பெரிய வயசில் வந்து நான் பெரியவளாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன் வச்சு சொல்கிறாங்க. परिवार में मुझे सभी लोग जी जी कहकर ही पुकारते हैं. ஸோ परिवारனா ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னை எப்படின்னு கூப்பிடுவாங்களாம், ஜி ஜி ஜின்னு என்னை வந்து புகார்னா மீன்ஸ் கூப்பிடுறது. हाँ मैं इन दिनों में कुछ बड़ा यानी उम्र में सयाना महसूस करती हूँ. ஸோ இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து மே இந்தினோ. ஸோ ஆமாம், நான் இந்த நாட்களில் வந்து குச் படா யானி அப்படின்னா படானா வந்து கொஞ்சம் பெரியவங்களாம். ஓகேங்களா, யானி சயானா மேசூஸ், சயானான்றது வந்து பெரியவங்க தான். மேசூஸ் கர்னே லகி, மேசூஸ்னா உணர்றது. ஷாயத் இஸ்லியே கி, ஏன் நான் வந்து இது உணர்றேன்னா, பிछली சதாப்தி மே பைதா ஹுயா. அதாவது வந்து இன்னொரு நான் வந்து போன சதாப்தினா வந்து செஞ்சுரி. ஸோ செஞ்சுரினா என்னது, செஞ்சுரினா வந்து 100 இயர்ஸ்க்கு ஈக்குவல் டு 1 இயர் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன செஞ்சுரியில் இருக்கோம், 28th செஞ்சுரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 21st செஞ்சுரி இருக்கும் நம்ம வந்து. ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரியில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தன்னை வந்து ஒரு பெரியவங்களாக வந்து உணர்றாங்க. மேரே பெஹனே ஓட்னே, அதாவது வந்து பெஹனேனா அணியிறது. ஸோ நான் வந்து அணியிறது, ஓட்னானா பூத்திக்கிறது. மே காஃபி பத்லாவ் ஆயே. ஸோ நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, சரிங்களா, நான் வந்து அணியிற ட்ரெஸ்ஸும் நான் போத்திக்கிற ட்ரெஸ் வந்து காஃபி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கு. पहले मैं रंग बिरंगी कपड़े पहनती रही हूँ. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம போடுவேன், கலராக வந்து நான் போடுவேன். नीला जामुनी ग्रे कलर चॉकलेटी. अब मैं ऐसा करता है कि कुछ सफ़ेद पहनूँ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன போடுறாங்கன்னா வந்து நீலானா ப்ளூ, ஜாமுனினா ஜாமுனி கலர், காலானா பிளாக்கு, சாக்லேட் கலர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் போடுவேன் அப்போ வந்து. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ஒயிட் போடணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க. கெஹரே நஹி ஹல்கே ரங், அதாவது ரொம்ப டீப்பாக கிடையாது, சும்மா லைட் கலர்ஸாக நான் வந்து போடணுன்னு விரும்புகிறேன். மேனே பிச்லே தஷ்கோமே तरह की पोशाके पहनी है. ஸோ நான் வந்து அதாவது தஷக்னா வந்து என்னென்னா வந்து தஷ்கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸ் டைமிங், அந்த டைம் மிஷின் சொல்லுவாங்க, அந்த 10 இயர்ஸ் கேப். ஸோ இதில் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி தரனா வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து போட்டிருந்தேன். பெஹலே ஃப்ராக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வரைக்கும் அவங்க வந்து கலர்ஸை பற்றி சொல்கிறாங்க, நான் இந்தந்த கலர்ஸில் வந்து ட்ரெஸ் போடுவேன், அந்த மாதிரி போடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க வந்து என்ன மாதிரிலாம் ஃப்ராக் வந்து போடுறாங்க, என்ன ஃபஸ்ட் வந்து கலர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ வந்து ஸ்டைல் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் சொல்கிறாங்க வந்து இப்போ, சரிங்களா. पहले फ्रॉक, फिर निकर वॉकर स्कर्ट, लहंगे, गरारे और अब चूड़ीदार और घेरदार कुर्ते. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன போடுவேன்னா ஃப்ராக் போடுவேன்னா, அப்புறம் வந்து ஃபிர் நிக்கர் வாக்கர் ஸ்கர்ட். ஸோ நிக்கர் வாக்கர், அதுக்கப்புறம் வந்து சரி நிக்கர் வாக்கர் அந்த மாதிரி ஒரு பூ போட்டு அந்த மாதிரி அப்புறம் லெஹங்காயே. ஸோ கராரே, அப்புறம் சுடிதார். இப்போ வந்து घेरेदारனா வந்து
கேரான லைன்ஸ் மாதிரி போட்டு வந்து நான் இப்போ வந்து சுடிதார் வந்து நான் வந்து இப்போது போட ஆரம்பிச்சிட்டேன் சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து. பச்பன் மே ஸோ இப்போ வந்து ஸ்டைல் ஆஃப் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நான் வந்து ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பச்பனுக்கே குச் ஃப்ராக் தோ முஜே அப் தக் யாத் ஹை. ஸோ பச்பன் சின்ன வயசில் இருக்கிற ஃப்ராக் முஜே எனக்கு இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹல்கி நீலி ஒரு பீலி தாரிவாலா, அதாவது வந்து ஹல்கி நீலி ஸோ லைட் ப்ளூ அண்ட் பீலினா வந்து எல்லோ தாரி ஸ்ட்ரைப்ஸ் இருந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கோல் காலர் और बाजू पर गोल कफ. ஸோ ரவுண்டாக காலர் வச்சுது, அப்புறம் வந்து காஃப் வச்சுது, இது கஃப் வச்சுது. एक हल्के गुलाबी रंग, ஒன்று வந்து லைட் गुलाबीना पिंक कलर. बारीक चूटनों वाला चुन्नटों वाला घेरदार फ्रॉक, नीचे गुलाबी रंग की फ्रिल. ஸோ மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க கீழே வந்து பிங்க் கலரில் ஃப்ரில் வச்சது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டான ஃப்ராக்கு, ஸோ இந்த மாதிரி ரவுண்டான ஃப்ராக் இந்த மாதிரிலாம் வந்து நான் போட்டிருந்தேன் நான். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து சின்ன வயசில் வந்து அவங்க என்ன மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்களோ அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. उन दिन फ्रॉक के ऊपर की जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन चलन था. ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்கே ஊப்பர், ஃப்ராக் பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து ஜேப் இருக்குமா, ஜேப்னா பாக்கெட் இருக்குமா, ஜேப் மே ருமால் அதாவது ருமாலில் வந்து கர்ச்சிஃப், और बालों में बालना ஹேரில் வந்து என்ன இருக்குமா வந்து இத்தராத்தே ரங்கு, அதாவது ஸோ வந்து பார்க்குறதுக்கு இத்தராத்தேனா அதனால் அழகாக சுற்றி இருக்கிற மாதிரி அழகாக வந்து அந்த கீழே குனிகிற மாதிரி ஜூம்தே ஹுயே கலரான ரிப்பன்ஸ்னு அவங்க வந்து போடுவாங்களாம். லெமன்னா வந்து தெரியல, லெமன் அதுதாங்க. லெமன் கலர் கா படே प्लेटो वाला गर्म फ्रॉक जिसके नीचे पर टंकी थी. அதாவது வந்து லெமன் கலரில் வந்து படே பிளாட்டோ வாலா, அதாவது வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ராக், இது நீச்சு பர் டங்கி அதாவது டங்கி வந்து தொங்கின்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃப்ராக் போடுவாங்க. दो ट्यूनिक भी याद है, एक चॉकलेट रंग का और एक अंदर कोठी प्याजी और दूसरा ग्रे और उसके साथ सफ़ेद कोटी. அதாவது வந்து அந்த டியூனிக்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா, ஒரு வந்து சாக்லேட் கலரு, இன்னொரு வந்து பியாஜினா மீன்ஸ் ஆனியன் கலரு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கிரே கலரு, இந்த மாதிரி வந்து சஃபேத் கோட்டி, இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்டதுலாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. मुझे अपने मोजे और स्टॉकिंग भी याद है. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து தன்னுடைய ஷூவை பற்றி கூட சொல்கிறாங்க, தன்னுடைய சாக்ஸும் ஸ்டாக்கிங்கும் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. பச்பன் வந்து அந்த சின்ன வயசில் வந்து ஹமே अपने मोजे खुद धोने पड़ते थे. என்னோட சாக்ஸ் வந்து நம்ம அதை தானாக துவைக்கணும். ஸோ वो नौकरानी को नहीं दिए जा सकते थे. நௌக்கரான வேலைக்காரங்களுக்கு வந்து அந்த சாக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ இஸ்கி சக்த் மனாயி, இது வந்து கண்டிப்பாக வந்து என்னதான் இது வந்து தடைப்பட்டுள்ளதான். இது வந்து நம்மளோட சாக்ஸ் வந்து நம்ம தான் துவைக்கணும், நம்ம வந்து யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து சர்வெண்ட்டுக்குள்ள வந்து நம்மளோட சாக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் அங்கே வந்து. ஹம் பச்பன் கே இத்வார், அதாவது வந்து ஹம் பச்சே நாங்கள் குழந்தை வந்து இத்வார் மீன் சண்டே, சரிங்களா, ரவிவார் சொல்லுவாங்க, இத்வார் சண்டே கி சுபஹ இசிமே லகாத்தே. ஸோ மார்னிங் வந்து சண்டே மார்னிங்கில் வந்து நாங்கள் இந்த வேலையை தான் இருப்போம். தோ லேனே கே பாத் தோச்சதுக்கப்புறம் अपने अपने जूतों பாலிஷ் கர்க்கே சம்காட்டே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எங்களுடைய ஷூவை வந்து பாலிஷ் போட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் ஆகும். நம்ம சின்ன வயசுலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்மளோட ஷூவை வந்து நம்ம பாலிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் கலர் ஷூவில் வந்து ஒயிட் கலர் நம்ம வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டே அன்றைக்கி வந்து தன்னோட ஷூவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ஷைனிங்காக ஆக்குறாங்க. जब जूते कपड़े या ब्रश से रगड़ते तो पॉलिश की चमक उभरते लगती. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ப்ரஷ் இல்லைன்னா துணியை வச்சு அவங்க ரொம்ப ஸ்பீடாக அந்த தேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, பாலிஷ் வச்சுட்டு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குமா. சர்வர் मुझे आज भी பூட் பாலிஷ் கர்னா அச்சா லக்தா. ஸோ இன்றைக்கி கூட எனக்கு வந்து பூட்டு வந்து அந்த பூட்டில் அந்த வயல்லலாம் வேலை செய்யும்போது போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த பூட் வந்து இன்றைக்கி கூட எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். हालांकि अब नई किस्में की ஷூ आ गए. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வித்தியாசமான ஷூவெல்லாம் வந்துச்சு. कहना होगा है कि ये पहले से ही कहीं ज़्यादा आरामदेह है. ஸோ இந்த பூட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னே பார்த்தா இப்போ ஷூஸில் வந்து நிறைய
கம்ஃபர்டபுள் ஜோன் வந்திருக்கு. हमें जब नए जूते मिलते நம்மளுக்கு வந்து புது ஷூ கிடைக்கும் போது उसके साथ ही छालों का इलाज शुरू हो जाता. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது ஷூ வந்து வாங்கி தராங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது கூட வந்து எங்களோட ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஷூ வந்து ஒத்துக்கலையான்ட்டு. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப அந்த பக்காவாக இப்போ தான் வந்து ஷூ வந்து வேறு இது அந்த அந்த டைம்லலாம் வந்து லெதர் ஷூலாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லெதர் ஷூலாம் வரும்போது என்ன பண்ணால் நம்மளோட ஸ்கின்னில் வந்து கூட அப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஜப் கபி லம்பி சேர் पर निकलते. ஸோ நம்ம வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போனோன்னா நம்ம என்ன ஆகும்னாலும் अपने पास रूही जरूर रखते. ஸோ நம்மக்கிட்ட வந்து காட்டன் இருக்க பார்த்தீங்களா பஞ்சு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுப்போமா. ஜூத்தா லகா தோ रूही मोजे के अंदर. ஸோ ஜூத்தா அதாவது ஷூ போடுறதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது காட்டன் வந்து வச்சுருவோம். हमारे तुम्हारे बचपन में तो बहुत फ़र्क होगा. எஸ் எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்களாம் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த காலத்தில் இருக்கிற பசங்களாம் வந்து எங்கே ஷூவை வந்து கழட்டி வச்சு அந்த ஸ்டாண்டில் வைக்க கூட டைம் கிடைக்காது சரிங்களா. அவ்வளோ இது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பசங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது हर शनिचर को हमें ऑलिव ऑयल का कैस्टर ऑयल पीना पड़ता था. ஸோ எல்லா சாட்டர்டேயும் வந்து இவங்களுக்கு என்ன வருமா வந்து அந்த ஆயில் அதாவது ஜெய்தூன் கா தேல் அதாவது ஆயில் எண்ணெயோ கேஸ்டர் ஆயில் அரண்டிக்கா தேல்னுவாங்க அது வந்து. ஸோ இதை வந்து அவங்கள வந்து குடிக்கிறதுக்கு ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிவ் ஆயில் கேஸ்டர் ஆயில் வந்து குடிப்பாங்களாம். ஏக் முஷ்கில் காம் தான். இதுதான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான வேலை எங்களுக்கு வந்து சரிங்களா. சனிச்சருக்கு सुबह से ही नाक में इसकी गंध आने लगती. அதாவது சாட்டர்டே மார்னிங்கே வந்து இது ஒரு ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு மூக்கில் வந்து வர ஆரம்பிச்சு. அதாவது வந்து அவங்க மார்னிங்கே வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அந்த அந்த ஏப்பம் வரும்போது அந்த ஸ்மெல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க சொல்ல வராங்க. இசி கந்த் ஆனி லக்தி. छोटे शीशों के गिलास அதாவது சின்ன கிளாஸில் அதாவது சின்ன கண்ணாடி கிளாஸில் வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते हैं उन्हें देखते ही मिलती होने लगती. அதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு குராக்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சத்து மாதிரி சரிங்களா. ஸோ வந்து ஒரு சத்துக்காக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் குடிச்சு இப்போ வந்து ஏஜென்ட் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கேஸ்டர் ஆலிவ் ஆயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிஷான் படுத்துறது உன்னே देखते ही मिलती होने लगती है. ஸோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஐயோ என்னடா இதுன்றது மாதிரி அந்த மாதிரி இருக்குமா. मुझे आज भी लगता है कि अगर हम न भी पीते वो शनिवारी दवा तो कुछ ज़्यादा बिगड़ने वाला नहीं था. सेहत के ठीक रही होती. அதாவது வந்து குடிக்கலைன்னா கூட அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் அது வந்து குடித்தா வந்து நம்மளுக்கு வந்து பாடி வந்து நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோன்றது தான் சொல்லணும். तुम्हें बताऊंगी कि हमारे समय और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. நான் சொல்கிறேன் எங்களோட டைம்லேயும் எங்களோட காலகட்டத்துலேயும் உங்களோட காலகட்டத்துலேயும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரியாக இருக்குன்றாங்க. यहाँ तक कि बचपन की दिलचस्पियाँ भी बदल गई है. அதாவது வந்து சின்ன வயசில் வந்து நாங்கள் என்ன விரும்பி சாப்பிட்டோமோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 1990 கிட்ஸ் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம். நானும் 90 கிட்ஸ் தான். ஸோ நம்மளாம் என்ன சாப்பிட்டோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சு மிட்டாய் அந்த ஒரு பொம்மை மாதிரி வரும் பார்த்திங்களா, வாட்ச் மிட்டாய் சம்திங் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து நம்ம கையில் பண்ணி விடுவாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு மூக்கில் ஒட்டி விடுவாங்க, நம்ம நெத்தியில் ஒட்டி விடுவாங்க, அதேமாதிரி நம்மளுக்கு மீசை மாதிரி ஒட்டி விடுவாங்க தாடி. ஸோ நம்மளோட பசங்களாம் வந்து அதை வந்து அனுபவிக்கலை. ஸோ நம்மளாம் வந்து அது வந்து அனுபவிச்சிருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ நம்மளாம் வந்து வாட்ச் மிட்டாயின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ நம்மளாம் வந்து அது வந்து அனுபவிக்கலை. சரி நம்ம அனுபவிச்சும் நம்மளோட பசங்களெல்லாம் அனுபவிக்கலை இந்த பஞ்சு மிட்டாய். ஸோ பஞ்சு மிட்டாய் இப்போல்லாம் வருது. ஆனால் அந்த சீசனில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அந்த மெஷினே வரும் வீடு வீடாக. அதாவது ஒரு தெருவுக்கு ஒரு மெஷின் வந்துட்டு நம்ம போய் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அப்படி இல்லை. அதேமாதிரி ராட்டினங்கள்லாம் வரும், யானை வரும், குதிரை அந்த யானை சவாரி நம்ம போவோம். ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. மம்மி டேடி அந்த சாக்லேட்டு நிறைய திங்ஸ் இருக்கும், பேச்சம்பழம் என்னென்னமோ வந்து விற்றுட்ருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பசங்களாம் வந்து அதில் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து அதெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை. கிடைக்கிறது பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு போனால் தான் வந்து கிடைக்கிது. நம்மளால் 1990 கிட்ஸில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ வந்து பசங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கூட இருக்க மாட்டோம். நம்மளால் வந்து வெளியே போய் விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம், அது இதுன்னு விளையாடுவோம். ஒரு கரண்ட்டு போனால் கூட ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம். கரண்ட்டு வந்தால் கூட அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
ஆனால் இந்த கால பசங்க வந்து அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த கால பசங்களுக்கும் நம்மளுக்கே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இவங்க வந்து இன்னொரு செஞ்சுரியில் வாழ்ந்தவங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நமக்கு வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும். याद रहे उन दिनों कुछ घरों में ग्राम फोन थे. ஸோ உங்களுக்கு ஞாபகம், அந்த காலத்தில் வந்து கிராம் ஃபோன் இருக்குமா சில வீட்டில் வந்து. ரேடியோ और टेलीविज़न नहीं थे. ரேடியோவும் டிவியும் வந்து யார் வீட்டில் அவ்வளோவா கிடையாது. हमारे बचपन की கிடையவே கிடையாது. नहीं थे யார் வீட்லையும் இல்லை, அங்கே வந்து கிடையாது, வெறும் வந்து இது மட்டும் தான் இருந்துச்சு கிராம் ஃபோன். हमारे बचपन की कुल्फ़ी आइसक्रीम हो गई है. ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் வரும். ஈவன் நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது குல்ஃபி ஐஸ்லாம் வந்துருக்கு. கரெக்டாக நைட் வந்து 9:30 ஆனால் வந்து குல்ஃபி ஐஸ் வரும், வாழைப்பழம் வரும், பச்சை வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லிட்டு. இப்போலாம் எங்கெங்க அதெல்லாம் வருது, சான்ஸே இல்லை. இப்போலாம் வந்து கச்சோடி சமோசா பேஜெட் பதல் கயா ஹே. ஸோ கச்சோடி வந்து சமோசா பேஜெட் இதில் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. शहतूत और फालसे और खसखस के शरबत कोक पेप्सी में. ஸோ இப்போ வந்து அந்த இதெல்லாம் ஷஹத்தூத் ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வெரைட்டி திங்ஸ்லாம் வந்து இப்போலாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கோக் பெப்சியில் வந்து மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. उन दिनों केक कोक नहीं लेमन विमोटो मिलती थी. ஸோ அந்த காலத்தில் வந்து கோக்லாம் கிடையாது, லெமன் விம்டோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு சொல்கிறாங்க. शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चों को वेंगर्स और डेबी को रेस्तारा की चॉकलेट और पेस्ट्री मज़ा देने वाली होती. ஸோ हम भाई बहनों की ड्यूटी लगती शिमला माल से ப்ரௌன் பிரெட் लाने की. அதாவது வந்து ஷிம்லாலேயும் நியூ டெல்லியில் வளர்ந்த பசங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்டு, இந்த ப்ரெஸ்ட்டு, இந்த பேஸ்ட்ரி இதை பற்றி அவங்களுக்கு வந்து நல்லா தெரியுமா, வந்து நல்லா வந்து வாங்கிலாம் சாப்பிடுவாங்களே இந்த சாக்லேட், இந்த வெரைட்டியான சாக்லேட் வந்து. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஷிம்லாவில் வந்து டியூட்டி போடுவாங்க. அதாவது டியூட்டி வந்து வேலை வந்து கிடைக்கிறவங்க போய் வாங்க வேலை பார்க்குறது. டியூட்டினா வந்து வேலை. மில்னா மால் ஆர் அங்கே போய்ட்டு ப்ரௌன் பிரெட் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குமா. हमारा घर மால் से ज़्यादा दूर नहीं था. எங்களோட வீடு வந்து மால்லேருந்து அவ்வளோவா தூரம் கிடையாது. एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुँच जाते. ஒரு சின்ன ஒரு மவுண்டன் மாதிரி ஏறின உடனே வந்து ஒரு மைதானத்தை வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம். वहाँ से एक उतराई उतरते और माल पर. ஸோ அங்கேருந்து ஒரு டபக்குன்னு ஒரு இறங்கிட்டோன்னா நம்ம மாலுக்கு ரீச் ஆகிடுவோம் சொல்கிறாங்க. कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मन बहाती. அதாவது கன்ஃபெக்ஷனரியில் வந்து ஒரு கடை, எங்கேருந்து பிஸ்கெட்டு, நம்கின், மிட்டாய், சாக்லேட், அதாவது வந்து சால்ட்டி சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து விற்பாங்க. ஒரு கன்ஃபெக்ஷனரி ஷாப் கவுண்டர் வந்து இது வந்து. ஸோ அங்கே வந்து போய் இவங்களுக்கு வந்து பயங்கரமான அந்த சாக்லேட் ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வருமா. அதாவது வந்து அப்படியே பார்த்த உடனே எப்பா போய் நம்ம சாப்பிட்ருவோம்ன்றது மாதிரி அவங்களுக்கு இருக்குமா. हमें हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट थी. அதாவது வந்து டிஸ்கவுண்ட், छूटना வந்து டிஸ்கவுண்ட்டு. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சாக்லேட் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா. सबसे ज़्यादा मेरे पास ही चॉकलेट टॉफ़ी का स्टॉक रहता था. ஸ்டாக்னா வந்து அடிக்கடி நம்ம வச்சுப்போம் பார்த்தீங்களா. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிறது, அதான் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஸே ஜியாதா மேரே பாசி சாக்லேட் का टॉप. ஸோ என்கிட்ட தான் வந்து யாரும் இங்கே வந்து லேகிக்கா சொல்கிறாங்க, என்கிட்ட தான் வந்து நிறைய இருக்கும். मैं चॉकलेट लेकर खड़े खड़े कभी नहीं खाती. நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். घर लौट कर வீட்டுக்கு வந்துட்டு साइड बोर्ड पर रख देती. साइड बोर्ड வந்து வச்சுட்டு और रात को खाने के बाद நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் बिस्तर में लेट कर मज़ा ले खाती. அதாவது வந்து நான் படிக்கல போனதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக ஒரு தருணத்தை ஒரு ருசிச்சுட்டு ஸோ நான் வந்து அப்படி தான் நான் வந்து சாப்பிடுவேன். நான் வந்து மற்றவங்கள மாதிரி அப்படி நின்றுட்டே நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இவங்ககிட்ட நிறைய சாக்லேட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கையில் போகும்போது அப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க, ரொம்ப ரசிச்சுட்டு. कुछ गुलाबी शिमला के काफल भी बहुत याद आते हैं. ஸோ காஃபல்னால் வந்து
ஒரு சின்னதாக இந்த மாதிரி பழம் மாதிரி இருக்குங்க சரிங்களா. அதில் வந்து இப்படி இப்படி டாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து இங்கே சவுத்துலலாம் இதை வந்து கிடைக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ when I was actually I'm from நேபாள் ஓகேங்களா. நான் வந்து நேபாள்லேருந்து ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த காஃபல்லாம் வந்து கிடைக்குங்க சரிங்களா. அந்த காஃபல் வந்து செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. காஃபில் வந்து எப்படி வந்து சாடும் போது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து எப்படி வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இது வந்து நல்ல ஹிமாலயஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. நாங்கள் இருந்தது வந்து மவுண்டெயின்ஸு. ஸோ எங்களுக்கும் மேலே ஒரு ஹிமாலயாஸ் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ரொம்ப குளிரும். ஸோ அங்கேருந்து கொண்டு வருவாங்க, இவங்க வந்து பேஸ்கெட்டில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு கிளாஸில் வந்து கோதுமை கொடுத்துட்டோம், அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அதே என்ன பாத்திரத்தில் கொடுக்குறோமோ அதே பாத்திரம் அவங்களுக்கு காஃபில் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. பாட்டில் சிஸ்டம் மாதிரி, காசுலாம் வாங்கிக்க மாட்டாங்க. காசு பதிலாக இந்த அன்னமை வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்கள இருக்க அந்த காஃபில் வந்து கொடுத்துட்டு எங்ககிட்ட கோதுமையோ அல்லது அரிசி அல்லது மக்காச்சோளம் இந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் சின்ன வயசு இருக்கும் போது. ஸோ நான் சின்னதாக இருக்கும் போது ஒரு 6th 7th படிக்கும் போது सबसे ज़्यादा मेरे पास ही சாரி இங்கே வந்து பார்த்திங்களா இது வந்து எப்படி இருக்குமா, புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த சாப்பிட்டு முடிச்சது நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா வந்து வாயில் அந்த பல்லெல்லாம் கூச ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாங்காய்லாம் சாப்பிட்டா எப்படி பல்லு கூசும் அந்த மாதிரி பல்லு கூச ஆரம்பிக்கும். குச் ஏக்தம் லால் குச் ஏக்தம் குலாபி, சிலது வந்து ரெட் கலர்லேயும் சிலது வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கும். ரஸ் பரி அதாவது ஃபுல்லாக அந்த ஜூஸியாக இருக்கும் சரிங்களா. கஸ்மல் சோச்கர் ஹி முகமே பானி பரா ஆகே. ஸோ இப்போ நினச்ச உடனே அப்படி வாயில் ஜொல்லு ஊற்றுற மாதிரி. செஸ்னட் ஏக் और गजब की चीज़ है. ஸோ செஸ்னட்டுன்றது வந்து அவங்க அந்த சாப்பிட்றது அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து சாப்பிட்றது அதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது. செஸ்னட் அது கூட ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக ஆகே பர் புனே ஜாத்தே और फिर छिलके उतार कर मुँह में. ஸோ நம்ம பார்த்தோன்னே போய் அதை தோலெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சனானா வந்து சனா ஜோர் கரம் और अनारदाने का चूर्ण. हाँ चने जोर गरम पूड़ियाँ जो जब थी वो अब भी नज़र आती है. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம சனா பூரி அதெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ கூட எனக்கு வந்து ஞாபகம் வருது, அவ்வளோ நல்லா இருக்குது. पुराने कागज़ों से बनाई हुई इस पूड़ियाँ में निरा हाथ का कमाल है. नीचे की तिरछी लपटते हुए ऊपर से इतनी चौड़ी की चने आसानी से हथेली पर पहुंच जाएं. एक वक्त था जब फिल्म அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து பூரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பூரி இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, நாங்கள் அப்படி சாப்பிடுவோம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலம் இருந்துச்சா, जब फिल्म का गाना चना जो गरम बाबू में लाया मज़ेदार चना जो गरम उस दिनों का स्कूल के हर बच्चे को आता था. அதாவது வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கே வந்து இது வந்து ஃபிலிமில் வந்து மூவிலேருந்து ஸோ வந்து பசங்க வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்ஸே ஆக்கிற, அதாவது பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து இந்த சனாலாம் வாங்கிட்டு ஒரு சனா பாப்படி வாயில் வந்து போட்டுட்டு ஒரு பாட்டு பாடிட்டே ஒரு லைனாக வந்து முன்னேறுவாங்களா, கோயிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ். சரிங்களா. ஸோ முன்னே அப்படியே போயிட்டே இருப்பாங்களா வந்து இது சனா அதை சாப்பிட்டுட்டு. छोटपन में शिमला रिज पर घोड़ों की सवारी उन्हें बहुत मज़ा आता था. ஸோ இங்கே வந்து 1 सेकेंड कुछ बच्चे पूड़ियाँ पर तेज मसाला बुखारते थे. पूरा गिरजा मैदान में घूमने तक ये पूड़ियाँ चलती, एक एक चना पापड़ी मुँह में डालने कदम में उठाने एक खास की लय रफ्तार. அதில் சொல்கிறது இங்கே ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ छोटपन में हमें शिमला रिज पर बहुत मज़े किए हैं, घोड़े की सवारी की है, शिमला के हर बच्चे को कभी कभी ये मौका मिल ही जाता है. ஸோ நம்ம வந்து ஷிம்லாவில் இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடில் போவாங்களா. ஷிம்லாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்க வந்து அங்கே ரொம்ப ஹாப்பினஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ஸ் ரைடு தான் அங்கே வந்து போவாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து ஷிம்லா பேர் வந்து கோடாவோட சவாரிலாம் இருக்கும்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் சரிங்களா. அதுவும் வந்து இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக இருந்துட்டு அங்கே ரொம்ப அனுபவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்தை வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து ரங்கு பிரங்கே குபாரேன்னு வந்து பலூன்ஸ் சரிங்களா. रंग बिरंगे गुब्बारे, झाकू का पहाड़ और चर्च की घंटिया की गूंज उन्हें आज भी याद है. ஸோ சர்ச்சில் வர அந்த பெல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, घंटिया கூட दूर दूर की गूंज फैलती लगता है कि संगीत का प्रभु यीशु स्वयं ही कुछ कह रहे हैं. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி தருமா வந்து கடவுள் வந்து ஜீசஸ் வந்து மேலேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஏதோ வந்து स्वयं ही कुछ
कह रहे हैं வந்துட்டு ஏதோ அவரே தானா ஏதோ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்னு சொல்கிறாங்க. सामने के आकाश का पर सूर्यास्त का हो रहा है. ஸோ முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து சன் செட் ஆகுது. குலாபி சுனஹரி தாரியா நீலே ஆஸ்மான் பர் ஃபைல் ரஹி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து குலாபி பிங்கிஷாவோ சுன்ஹரினா வந்து கோல்டன் கலர் ஸ்ட்ரைப்ஸில் வந்து நீலே ஆஸ்மான் பர் ஸோ ப்ளூ கலர் ஸ்கையில் வந்து அது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. दूर दूर तर फैली पहाड़ों के मुखड़े गहरने और देखते देखते बत्तियाँ टिमटिमाने लगी. रिच पर की रौनक और माल की दुकान की चमक के भी क्या कहने. स्कैंडल पाइंट की भीड़ से उभरता कोलाहल. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து சன்செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அதாவது சன்செட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாரோட வீட்டில் வந்து அந்த விளக்கெல்லாம் எறும்போது அந்த விளக்கு வந்து டிம் அதாவது அந்த பல்ப் எப்படி இருக்கும் எரிஞ்சிட்டு போகிறது அந்த மாதிரி அழகாக ட்விங்க்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து சர்வர் साइकिल पॉइंट की ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी. ஸோ அந்த சர்வர் ஸ்கேட்லேண்டில் வந்து ஸ்கேட்லேண்ட் பாயிண்டில் வந்து ஒரு கடை இருக்குமா. जिसके शोरूम में शिमला कालका ट्रेन का मॉडल बना हुआ था. அந்த ஷோரூமில் வந்து ஷிம்லா கால்காவோட ட்ரெயினோட மாடல் வந்து அங்கே இருந்ததா. इसकी पटरियाँ पर उस पर खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन एक और लाल चिन का छत वाला स्टेशन और सामने सिग्नल दिखा खंबा थोड़ी थोड़ी दूर पर बनी सुरंगी. அதாவது வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மாடல் மாதிரி அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. ரயில்வே லீக் இருக்கும் அந்த ட்ராக்கு சின்ன சின்ன ட்ராக்கு. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அந்த லால்டீன் வந்து அதாவது வந்து லேம்ப் வந்து கொண்டு வருது ஸ்டேஷன் மாஸ்டரு. ஸோ அப்புறம் ஒருத்தர் சிக்னல் இருக்கிறது. ஸோ खंबा थोड़ी थोड़ी दूर पर கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த சப்வே இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா. पिछली सदी में तेज रफ्तार वाली गाड़ी वहीं थी. कभी कभी हवाई जहाज भी देखने को मिलते हैं. ஸோ அங்கே வந்து என்னது ரஃப்தார் வாலி காடியில் வந்து ஸ்பீடாக போகிற வண்டி வந்து அங்கே கூட சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும்ன்றாங்க. சரிங்களா, அவ்வளோ ஸ்பீடாக போகுமா ரஃப்தார் वाली गाड़ी. सो समटाइम्स वी कैन सी दैट एरोप्लेन ऑल्सो. दिल्ली में जब भी मैं उनकी आवाज़ आती सो டெல்லியில் இருக்கும்போது அவங்களோட சவுண்ட்ஸ் வரும்போது बच्चे उन्हें देखने बाहर दौड़ते. दिखता एक भारी भरकम पक्षी उड़ा जा रहे हैं पंख फैलाकर. அதாவது வந்து நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது ஓடி வருவோம் நாங்கள் அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பறவை வந்து தன்னுடைய ரக்கையை வந்து விரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ये देखो और वो गायब उसकी स्पीड होनी ही इतनी तेज़ लगती है. हाँ गाड़ी के मॉडल वाली दुकान के साथ एक और ऐसी दुकान थी जो मुझे कभी नहीं भूलती. यह वो दुकान थी जहाँ मेरा पहला चश्मा बना था. वो आँखों के डॉक्टर अंग्रेज थे. அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏரோப்ளைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணெட்டுற தூரத்தில் அது எங்கே போய் மறையுதுன்னு தெரியல. ஸோ காடியோட மாடல் வாலி அந்த ட்ரெயின் ட்ராக்கோட மாடல் கடை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி அப்புறம் ஏசி துகான் தி ஜப் கபி அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த கடையை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் கண்ணாடி வந்து அங்கே தான் வந்து அங்கே தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து அங்கிரேஜ்னா வந்து இங்கிலீஷ் டாக்டர் தான் ஒருத்தர் இருந்திருக்காரு. शुरू சஸ்மா லக்னா படா அட்பட்டா லகா. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து போடும்போது. छोटी छोटी मेरे चेहरे की और देखते சின்ன छोटे बड़े நான் சின்னவங்க பெரியவங்க என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு சொல்லுவாங்களா கஹோ ஆँखों குச் தக்லீஃபே. உங்களுக்கு கண்ணில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. இஸ் உம்ரேக்கு ஐனக் இந்த வயசுல இருந்து இங்கே கண்ணாடி போடுறீங்களா. दूध पिया करो பாலை குடிங்க. मैं डॉक्टर साहिब का कहाँ दोहरा देती कुछ देर पहनूंगी तो ऐनक उतार जाएगा. ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்களா ஸோ சில டைம்ஸ் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து கலண்டிடுச்சு என்னோட வந்து சின்ன வயசு தான் ஓகேங்களா நான் வந்து போட மாட்டேன் அப்படி இல்லை ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்களா வந்து. वैसे डॉक्टर साहिब ने पूरा आश्वासन दिया कि நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்ல வராங்க அவங்க பார்க்கலாம். आश्वासन வந்து होप வந்து கொடுக்குறாங்க. लेकिन चश्मा तो अब तक नहीं उतरना नंबर बस कम ही होता रहा. அதாவது வந்து நம்ம வந்து கழட்டக்கூடாது. नंबर बस कम ही होता रहा. நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து नंबर कम ही होता रहा. मैं अपने आप की इसकी ज़िम्मेदार हूँ.
जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैंप के सामने काम करेगी तो इसके अलावा और क्या होगा. हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरे चचेरे भाई ने मुझे छेड़ा. देखो देखो कैसी लग रही. हाँ, இதுக்கெல்லாம் வந்து என்னோட இதுதான் ப்ராப்ளம் தான். நான் வந்து பகலில் இருக்கிற ரோஷினி, நான் வந்து லைட்டில் வந்து நான் பகலில் வந்து சூரியனோட வெளிச்சத்தில் வந்து படிக்காமல் நைட்டில் வந்து டேபிள் லேம்ப் முன்னாடி வந்து நான் படிக்கிறதுனால தான் வந்து எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. என்னோடய சித்தப்பா பையன் வந்து பாருங்கள், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கண்ணாடி போடும்போது என்னோடய சித்தப்பா பையன் வந்து என்னை வந்து देखो देखो कैसी लग रही, பாரு இது எப்படி தெரியுமா தெரியுது, आँख पर चश्मा लगाए ताकि सूझे दूर की यही नहीं लड़की को मालूम सूरती बनी लंगूर. அதாவது வந்து நான் வந்து குரங்கு மாதிரி நான் தெரிகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க. मैं खीजी कि मुझ पर यह क्यों दोहराया जा रहा है पर शेर बुआर न लगा. அதாவது வந்து என்னை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு வந்து அதாவது அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, லம்பி பூஞ்ச் और काले मुहाल, அதை நீட்டாக வந்து டெய்ல் இருக்கிற மாதிரியும் கருப்பு கலர் குரங்கு இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி குரங்கு இருக்க மாதிரி எல்லோரும் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. दुर्द की छोटी छोटी कविता आईना दर्पण. जब वो चाय पीकर चले गए तो मैं अपने कमरे में जाकर आईने के सामने खड़ी हो जाए. அவங்க டீ குடிச்சு போனதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களோட ரூமில் போய்ட்டு கண்ணாடிக்கு முன்னாடி வந்து போய் நிற்பாங்களாம். கை பார் अपने को देखा, நிறைய தடவை நான் என்ன பார்த்துட்டேன். ஐனா உத்தாரி, கண்ணாடி வந்து எடுக்கிறேன், கீழே வைக்கிறேன், ஃபிர் பஹனி, மறுபடியும் அணிகிறேன், ஃபிர் உத்தாரி, மறுபடியும் கழட்டுறேன், देखती रही பார்த்துட்டே இருக்க, சூரத் பனி லங்கூர் கி நஹி நஹி நஹி, हाँ हाँ हाँ. என்னோடய ஃபேஸ் வந்து குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஆமாம் मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा. ஸோ அவரோட கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுட்டேன். कुछ अजीब लगा, अच्छा भी और मजाकिया भी. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து சிலதை டீச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. जब तक तब की बात थी, अब तो चेहरे के साथ गुल मिल हो गया चश्मा. அப்போ இருக்கிற பேச்சுங்க இப்போயே வந்து நம்ம போட அதுக்கும் வந்து பழகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு பழகிடுச்சு. जब कभी उतरा हुआ तो चेहरा खाली खाली लगने लगता है. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பெக்ஸ் போட்டு பழகினது நம்ம என்ன ஆகிடுமா, அந்த ஸ்பெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. याद आ गया वो टोपा, काली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत. हाँ, इन दिनों में शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ மஜா தே ஆமாம் ஆகையாவே காலி ஃப்ரேம் கா சஷ்மா. ஸோ வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஃப்ரேம் வச்ச கண்ணாடி, லங்கூர் கி சூரத், லங்கூர் குரங்கோட மூஞ்சி மாதிரி. இந்தினுமே ஷிம்லாமே, அதாவது இந்த நாட்கள் வந்து ஷிம்லாவில் வந்து மே சிறுபர் டோப்பி, தலையில் வந்து கேப் வச்சுக்கிட்டு லக்னா பசந்த் கர்த்தியும், கேப் தலையில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மெனே கை ரங்கி ஜமா கர்லி, நான் வந்து நிறைய கலர்ஸில் வந்து நான் வந்து கேப்பில் வந்து நான் வந்து சேர்த்து வச்சேன். கஹா துப்பட்டோं का ओढ़ना और कहाँ सहज सुबाते वाली हिमाचली टोपियाँ. ஸோ வந்து ஷாலெல்லாம் தான் போட்டது. ஹிமாச்சல்னா ஹிமால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஹிமாலில் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி தாங்க சொல்ல வராங்க. சைல்ட்ஹுட்டில் சின்ன வயசில் இப்படி இருந்தேன், நான் இப்படி சாப்பிட்டேன், நான் இங்கெல்லாம் போனேன், நான் என்ன பண்ணேன், நான் சண்டேஸ்லாம் வந்து என்ன பண்ணேன், சண்டேஸ் என்ன பண்ணாங்க, हर इतवार क्या करती थी. क्वेश्चन கேட்கலாமா. हर इतवार அவங்க வந்து हम எங்கே இருக்க ஆன்சரு, हम बच्चे इतवार की सुबह इसी में लगते हैं कि धोने वाले अपने अपने जूतों के पॉलिश करने चमकते. जब जूते कपड़े के अब या ब्रश रखते तो पॉलिश की चमक उतारती. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா பாலிஷ் வந்து போட்டுறது, இந்த மாதிரி நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதோட ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அவங்களோட பிரதர் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கண்ணாடி போட்டுட்டு அவங்களோட ஃபேஸை பார்த்தா வந்து குரங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கமலா. நன்றி, வணக்கம்.